பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, சகலமும் மாறும், அற்புத விதமாய் மாறும். ஆதார வசனம் தானியேல் 2:21-22. அவர் கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். மறைவருளுமானதை வெளிப்படுத்துகிறார். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். அதிசயங்களை காணும் அன்பர்களே, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் தான். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உமக்கு ஒப்பானவர் யார் என்று வேதம் கேட்கிறது. கர்த்தருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. கர்த்தரின் மக்களாகிய நமக்கு, அதாவது ரட்சிக்கப்பட்ட ஆவியின் நிறைவை பெற்ற நமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. இந்த திட தைரியம் ரட்சிப்பின் மேன்மையை நாம் அறிந்திருந்தாலோ ஒழிய நம் வாழ்வு அற்புதமாக மாறப்போவதில்லை. அறிந்திருக்க வேண்டும். எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் அவர். என்னாலே முடியும் என்பதை காட்டுவதற்காக அவர் செய்வதில்லை. மாற்றினால் மனுமக்கள் தன் மகத்துவத்தை புரிந்து தம்மிடம் வருவார்கள் என்று இருந்தால் எதையும் மாற்றுவார். இதை மாற்றினால் என் பிள்ளை வாழும், என் பிள்ளையின் விசுவாசம் கூடும், என்னை நம்பி என் பிள்ளை சொல்லிவிட்டது என்பதற்காகவே மாற்றுகிறார். நம்மீது அவ்வளவு பிரியம் மதிப்பு வைத்திருக்கிறார் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். தனக்கு இதில் ஏதேனும் லாபம் உண்டோ என்று பார்க்காமல் நம்மை மதிக்கும் ஒரே நபர் இயேசு கிறிஸ்து. 1 சாமுவேல் 12:16-19 வரை வாசித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். கர்த்தர் தான் இவர்களை ஆண்டு வருகிறார். ராஜா என்று பிடிவாதம் கொண்டதினால் இது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாங்கும். அவருக்கு மனஸ்தாபம். இதை சாமுவேல் எடுத்து சொல்லியும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் வேண்டுமென்று ஒரே பிடிவாதம் கேட்டார்கள். சாமுவேல் மக்களிடம் இப்படி சொல்லுகிறார், நீங்கள் கேட்டீர்கள், கேட்டது தவறு, மன்னிக்கணும், என்னை கேட்டது தவறு. நீங்கள் கேட்டது அவருக்கு பொல்லாப்போ என்று சொன்னாலும் நீங்கள் புரிய மாட்டீர்கள். ஆனால் இன்று தெரிந்து கொள்ளுங்கள், இன்று கோதுமையின் அரிப்பை நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதனால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பை பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் பயந்தார்கள். அன்றைய தினமே நடந்தது. அது அறுப்பு காலம். அது நடக்க வேண்டிய வழியே இல்லை. ஆனால் கர்த்தர் மாற்றினார். தன் மகன் சொல்லிவிட்டார் என்பதை உணர்த்து தன் மக்கள் உணர வேண்டும் என்பதற்கு காலத்தை சமயத்தை மாற்றி காட்டினார். ஊழியக்காரர் சொல்லை நடைப்படுத்தினார். ஹல்லேலூயா. யோசுவா 10:12-14 வரை வாசித்துக் கொள்ளுங்கள். அவன் சாயங்காலம் ஆகிவிட்டால் எதிரியை ஜெயிக்க முடியாது. ஆகவே அது சாயங்காலம் ஆகக்கூடாது என்பதற்காக சூரியனை கிவியோனின் மேலே, சந்திரனை ஆயிலோனின் மேலே தரித்து நெல் என்று கட்டளையிட்டான். ஒரு சாதாரண மனுஷன் யோசுவாவின் சொல் கேட்டு பூமியை சுழற்சியே நிறுத்தி கர்த்தருக்காக வைராக்கியமாக என்ற யோசுவேன் சொல்லி நிலைப்படுத்தினாரே. யோசுவாவிற்கு செய்தால் நமக்கெல்லாம் அது நடக்குமா என்று சந்தேகப்படாதீர்கள். இந்த சந்தேகம்தான் நம்முடைய வெற்றிக்கு தடையாக இருக்கிறது. உங்களது வேண்டுகோளை ஏற்றி காலத்தையும் சமயத்தையும் மாற்றுவார். ஆம், ஊழியக்காரர் சொல்லி நிலைப்படுத்துவார். ஏசாயா 44:26. நீங்கள் ஊழியக்காரரே, இதிலே சந்தேகம் வேண்டாம். அவருக்கு கீழ்ப்பிடிந்து அவர் எப்படி சொல்கிறாரோ தெய்வ பயத்தோடு வேலை செய்கிறீர்கள் அல்லவா? குடும்பத்தை நடத்துகிறீர்கள் அல்லவா? பிரமாணத்தை கைப்பிடுகிறீர்கள் அல்லவா? இது ஊழியம். இதனால் தான் ஆண்டவருடைய மக்கள் யாவரும் ஊழியக்காரர்களே. சாட்சி கெட்டுவிடக்கூடாது என்று அவர் நாமத்திற்கு மகிமை வர வேண்டும் என்று வாழ்கிறோம் அல்லவா? நாம் தான் ஊழியக்காரர்கள். தன் சித்தத்தை நிறைவேற்ற அவர் எதையும் மாற்றுவார், தயங்க மாட்டார். தன் மக்களின் நம்பிக்கை விசுவாசத்தை கனப்படுத்த எதையும் மாற்றுவார். இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்தார். பகலிலே வனாந்தரம் எப்படி இருக்கும்? சூடு, நடக்க முடியாது, தங்க முடியாது. இவர் இந்த காலத்தை மாற்றாமல் இதிலே ஒரு தாக்கத்தை மாற்றினார். சுகமாக நடக்க வழிவகுத்து கொடுத்தார். எப்படி? பகலிலே மேகஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக நின்றார். வெளியிலே இருந்து பார்ப்பவர்களுக்கு ஐயோ, இவர்கள் என்ன பாவம் பண்ணினார்களோ, இந்த மாபெரும் வெயிலிலே பாலைவனத்தை நடக்கிறார்கள் நினைத்திருப்பார்கள். ஆனால் இஸ்ரவேல் மக்களோ வனாந்தரம் முழுவதும் ஏசி போட்ட மாதிரி குழு குழு என்பதில் நடந்தார்கள், தங்கினார்கள்.
இத்தனை பாடுகள் மத்தியில் எப்படித்தான் வாழ்கிறார்களோ, இந்த பொல்லாத மனிதர் தலைமையில் எப்படித்தான் வேலை செய்கிறார்களோ என்று நம்மை வெளியிலே இருப்பவர்கள் பார்ப்பார்கள். கர்த்தரோ இதன் மத்தியில் நம்மை ஆனந்தமாக ஒரு குறைவும் இல்லாமல் அந்த பொல்லாத பார்வை திட்டம் நம்மேல் விழாமல் காத்து நடத்துகிறார், மாற்றுகிறார், சூழ்நிலையை மாற்றுகிறார். அது வெளியில் இருக்கிறவர்களுக்கு தெரியாது, நமக்குத்தான் தெரியும். அவர்கள் நம்மை விட்டு விலகுவது இல்லை, அப்படிப்பட்டவர்களை அவர் விளக்குவதில்லை. ஆனால் சகலத்தையும் மாற்றுகிறார். அதன் தாக்கம் நம்மேல் விழாமல் ஒருவர் நடந்து வெற்றியாக செல்கிறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்தது தான். நான் வரலாறுக்குள் போக விரும்பவில்லை. அவன் கையெழுத்து போட்டாகிவிட்டது, அதை வணங்க வேண்டும் என்று, அவன் வணங்க முடியாது என்று சொல்லி எப்பொழுதும் போல அவன் துதித்து கொண்டிருந்தான். அதனால் சிங்கக்கவிகள் போட வேண்டும் என்று சட்டம். சிங்கக்கவிகள் போட்டார். ஆண்டவர் தடுக்கவில்லையே, சிங்கத்தையும் வெளியேற்றவில்லையே. தானியேல் உள்ளே போட்டார்கள். ஆண்டவர் செய்தது என்ன? சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார், தாக்கத்தை மாற்றினார். ஒரு சேதமும் இல்லாமல் வெளியே வந்தார். மறுநாள் காலையில் தானியேலுடைய காரியம் 4 ராஜாக்களின் காலத்தில் ஜெயமாகவே இருந்தது. அப்படி உங்களை சாட்சியாக வைப்பார். இது எப்படி இவர்களை சேதப்படுத்தாமல் இருந்தது? புரியாது அவர்களுக்கு, நமக்கு புரியும். எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் அகாசுவர ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கிறார்கள். வஸ்தி அவருடைய கீழ்ப்படியவில்லை, அவருடைய ராஜாத்தி. அதனால் அவளை தள்ளிவிட்டு வேறு ஒருத்தையை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் ஆலோசனை கொடுக்கிறார்கள். இது இவர்கள் கொடுத்த ஆலோசனை அல்ல. பின்னாடி யூதர்களுக்கு வரப்போகிறது ஆபத்து. அந்த யூத மக்களை காப்பாற்ற வேண்டும், ஒரு கூட்ட ஜனத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் போட்ட திட்டம். ராஜாத்தியை தள்ளி வேறு ஒரு ராஜாத்தி, எஸ்தர் ராஜாத்தியை கொண்டு வந்தார், அந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வந்தார். திட்டத்தை செய்து முடித்தார். உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்க முடிவு எடுத்துவிட்டால் மற்றவர்களை வரவிடாமலும் தடுப்பார், வந்தவர்களை ரிஜெக்டட் என்பதிலும் தள்ளிவிடுவார். தானியேலும் ஒரு நண்பர்களையும் எதிரி நாட்டில் பாபிலோனை உயர்த்தி வைக்க வேண்டும். நேபுகாத் நேச்சாருக்கு சொப்பனத்தை கொடுத்தார். சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும், அதற்கு அர்த்தமும் சொல்ல வேண்டும். எங்கேயாவது கேள்விப்பட்டதுண்டா? அவன் அப்படி படினான், யாருக்கும் தெரியவில்லை. தானியேலுக்கு ஆண்டவர் மறைபொருளை வெளிப்படுத்தினார். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஞானிகளுக்கு வெட்கத்தை, அந்த ஞானிகளுக்கு, பாபிலோனில் இருந்த ஞானிகளுக்கெல்லாம் வெட்கத்தை உடுத்தினார். தானியேலுக்கு விளக்கம் கொடுத்தினார். தானியேலை உயர்த்தி வைத்தார். மறுபடியும் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். ஒரு சொப்பனம் கண்டான். தானியேல் ஆலோசனை சொன்னான். அவன் மீறினான், நேபுகாத் நேச்சார் பெருமையோடு பேசினான். முதல் நாள் ராஜா, மறுநாள் மாட்டை போல கீழே மேய்த்தான். படித்து பாருங்கள், இது கர்த்தரால் மட்டுமே முடியும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பவுலின் வாழ்வின் போக்கே மாறினது. அழிக்க புறப்பட்டான், கிறிஸ்தவர்களை அழிக்க புறப்பட்டான், சபைகளை அழிக்க புறப்பட்டான், மக்களை ஜெயிலில் போட புறப்பட்டான். சந்தித்தார், ஒரே ஒரு சந்திப்பு, அவன் ஊழிய போக்கே மாறினது. அப்படி அடங்காத பிள்ளையும் நிலையும் மாறும், சகலம் நேர்த்தியாக மாறும். இது மாறவே மாறாது, விலகவே விலகாது, சுகம் கிடைக்காது, இது நடக்கவே வாய்ப்பில்லை என்று கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தாலும் நடக்காது சொல்வார்கள், கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? என்பவைகளை எடுத்து கர்த்தரின் பாதத்தில் வைத்து எல்லாவற்றையும் ஆற்றுகிறவரே, அற்புதமாய், ஆச்சரியமாய், நன்மையாய், மேன்மையாய், உபயோகம் உள்ளதாய் மாற்றித்தாரும் என்று செபியுங்கள். அப்படியே நடக்கும் என்று விசுவாசியுங்கள், எதிர்பார்த்திருங்கள், அப்படியே செய்வார். அவருக்கு என்ன உங்கள் மேல் கோபமா? இல்லை இல்லை. லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ இருக்கிறாள், ஆலயத்திலேயே இருக்கிறாள். 18 வருடங்கள் கூணி. அவன் கீழே பூமியை மட்டும்தான் அவள் பார்த்துருக்க முடியும், மேலே அவளுக்கு என்ன இருக்குதே தெரியாது. இயேசு வந்தார், சந்தித்தார். மகளே, ஸ்திரீயே, உன்னுடைய பலவீனத்திலிருந்து விடுதலையாவா என்று சொன்னது. சொல்வதற்கு எவ்வளவு நேரம் பிடித்திருக்கும்? ஒரு நொடியில் அவர் எழுப்பினார், நிமிர்ந்தாள். 18 வருடமாக இருந்த பிரச்சனை ஒரு நொடியில் தீர்ந்தது, மாற்றினார். அவள் பேரே மாறி இருக்கும். முதலில் கூணி கூணி என்று தான் கூப்பிட்டு இருப்பார்கள். இப்பொழுது அற்புதத்தை பெற்றவள், அற்புதம்மா என்று சொல்லியிருப்பார்கள். பெயரே மாறும், அட்ரஸும் மாறும், சகலமும் மாறும், லைஃபுடைய ஸ்டைலே மாறும். நம்புங்கள், நீங்கள் எதிர்பார்த்த முடிவை கொடுக்கும்படிக்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக, ஆர்வம் உள்ளவராகவே இருக்கிறார். எரேமியா 29:11 வாசியுங்கள். கர்த்தரை தவிர மற்ற யாவும் மாற்றத்திற்கு உட்பட்டதே, பூமியின் ரூபத்தையே மாற்றுவேன் என்கிறார் சங்கீதம் 104:30. உங்களது வாழ்வில் நிலையை அற்புதமாக மாற்றி தருவார். அது அவருக்கு அற்ப காரியம், நமக்குத்தான் அது பெரிய காரியம்.
எப்படியெல்லாம் மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே தைரியமாக கேளுங்கள். என் பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும், என் மனைவி இப்படி இருக்க வேண்டும், என் கணவன் இப்படி இருக்க வேண்டும், பொருளாதாரம் இப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு இப்படி இருக்க வேண்டும், நாங்கள் சபைக்கு போக வேண்டும், வார வாரம் போக வேண்டும், போவதற்கு வழி இல்லை, எங்களுக்கு கார் கொடுங்கள், வாகனங்கள் கொடுங்க. கேளுங்கள். வாயை பார்த்து அடிச்சிடுவார், அடிக்க மாட்டார். இந்த தைரியத்தை மெச்சிக்கொள்வார். உங்கள் திறமையின் அடிப்படையில் அல்ல, அவரது வல்லமையின் அடிப்படையில் கேளுங்கள். அவரது சித்தத்தின் அடிப்படையில் அவர் சித்தம் நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதால் குழப்பிக் கொள்ளாதீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீ சகலத்தை உங்கள் விருப்பம் போல மாற்றுகிறவர். உங்களால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஏதும் இல்லை. நான் எப்படி இருக்க வேண்டும், வாழ வேண்டும், வாழ்வு அமைய வேண்டும் என்பது நீர் திட்டமிட்டிருக்கிறீர். அப்படியே மாற்றும். நான் அதற்கு தடையாக இல்லாதபடிக்கு காத்திருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது. என்னுடைய ஆட்டிடியூடு, பெர்செப்ஷன் தேவ கிருபை கொண்டு தினமும் மாற்றி அற்புத வாழ்வை வாழ்வேன். ஆமேன். அல்லேலூயா.